ஏய் கண்ணாடிங்கடா வந்து ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒர்க்காக தான் செக் பண்ணுறாங்க. ஒரு நாள் தாங்கம்ல ஃபீட்பேக் சும்மா ஏற்கனவே மாட்டேன். ஸ்லோ வந்துருந்தா முன்னாடி இவ்வளோ தான் கேப் பஸ்ஸில் வந்து நிற்கிறாங்க பிரேக் அடிச்சு அப்படியே போவாங்க. ரெண்டு சைடு கிளாஸ் டேடே பஸ்ஸுடா அங்கிட்டு போய் செத்துறாது. ஆமா எக்ஸாம் என்ன பண்ண போகிறோமோ எக்ஸாம் போய் என்ன பண்ண போகிறோமோ ஏய் கண்ணாடிங்கடா ஐயோப்பா நல்ல வேலை ஒரு கண்ணி தான் இருக்குது. பட்டு வரப்போ போட்டுமா போக போட்டு போயிடலாமா? செங்கப்பட்டு இருக்க மாதிரி ரிசர்வ் ஆயிடுச்சு. செங்கப்பட்டு கிளம்ப ரிசர்வ் ஆயிடுச்சுடா. ஆஹா 100 போட்டு போதும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் போகிறேன். ஸோ எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாளை கழிச்சு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், அதோட எனக்கு வந்து காலேஜ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கப்புறமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு முன்னாடி இண்டிகேட்டர் வேறு உடஞ்சிருக்கு. அது வந்து நேற்று கலண்டுருச்சு. ஊர்லேருந்து வரும்போதே நான் வந்து ஃபேக் வீக் போட்டு ஒட்டி தான் கொண்டு வந்திருந்தேன். இப்போ அதுவும் வந்து கலண்டுருச்சு. ஸோ அதே மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து ஏதாவது ஊருக்கு போகிற வரைக்கும் சரி பண்ணணும். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அதையும் அப்படியே ரெடி பண்ணுவோம் கைஸ். வெங்கேஷ் இப்போ வந்து நான் காலேஜ் போகிறேன், காலேஜில் பார்க்கலாம். அப்படியே நான் போகிற வரல கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து நம்ம சிடி வாங்கணும். ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு எல்லாத்தையுமே சிடியில் காப்பி பண்ணி கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து போகிற சிடி வாங்கி கொடுக்கணும்னு அது இன்னும் கொடுக்கல. அப்படியே பார்ப்போம். அதுவும் அடுத்து வந்து நான் சென்னையில் நிறைய விளாக் போடலான்னு பார்த்தேன். ஆனால் முடியலை. காலேஜ் முடிய போகுது. எனக்கு வந்து ப்ராஜெக்ட்னே போயிடுச்சு. இப்போ வந்து காலேஜே முடிய போகுது. ஸோ இனிமேல் வந்து ஊருக்கு போயிடுவேன். அதனால் இங்கே உள்ள விளாக்ஸ்லாம் வராது. ஊர் பக்கத்து சீடி இருக்குண்டா, அவனு போக சொல்லு. சரி ஓகே. ஊர் பக்கத்தில் மார்க்கெட்டோட போய் போகும்ல, அங்கே அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கடை இருக்கும், அங்கே இருக்கும் 20 ரூபா சீடி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போடுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒர்க்காக தான் செக் பண்ணுறாங்க. இதில் பாருங்களேன், வாளியில் பிடிச்சிட்ருக்காங்க. அது அப்படியே நம்மளுக்கு தந்தால் செம்மையாக இருக்குது. பட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிட்டன் ஊற்றிடுவான் அந்த டேங்க்கில். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டே நாங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்கோம். ஏன்னா இதை விட்டால் வேறு பெட்ரோல் பங்க் இல்லை. எனக்கு வந்து இன்னொன்று அது ரொம்ப தூரத்தில் அது வரைக்கும் வண்டி போகாது. வண்டி வந்து ஆல்ரெடி ட்ரை ஆக போகுது. அதனால நம்ம இங்கே தான் போட்டாங்க. ஸோ நான் பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 100 ரூபாய்க்கு போகலாம். கேஸ் பெட்ரோல் ஒரு வெளியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் டேங்க் வேறு க்ளோஸ் ஆக மாட்டேங்குச்சு. அதுவும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூ கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே தான் எங்கள் காலேஜ் இருக்குது. நான் கிருஷ்ணத்தில் தான் படிக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இங்கே தான் எப்போவுமே ட்ராஃபிக் ஆகும் உள்ளே போகிறதுக்குலாம். அங்கே வந்து இன்றைக்கி மத்தியான டைமில் வரதுனால அந்தளவுக்கு ட்ராஃபிக் இல்லை. எனக்கு வந்து ஈவினிங் தான் எக்ஸாம், 2 எக்ஸாமும் ஈவினிங். ஸோ வந்து ஈவினிங் 5 o'clock எக்ஸாம் முடிச்சுட்டு 4 கழிச்சு நான் கிளம்பிடுவேன். ஃப்ரீயாக இருக்குது.
ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லைனாலே சீக்கிரம் வந்துட்டோம். இல்லைன்னா டெய்லியும் வந்து நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு 20 நிமிட்ஸ் நேரம், அதுக்கப்புறம் உள்ள பார்க்கிங் தேடி இது பண்ணுறதுக்கே டைம் ஆயிடும். பட் இப்போ வந்து எக்ஸாம் டைம்னால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்படின்னு என் ஃப்ரெண்டை பக்கத்துலேயே நிப்பாட்டுறான்னு சொன்னால் வண்டியை கொண்டு போய் உள்ளே நிப்பாட்டிட்டான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டினான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ரிட்டன் வர்றப்போ வந்து அங்கே ஃபுல்லாக பைக் நின்றதுனால எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. உடனே வந்து பின்னாடி போட்ட சொன்னால் நிப்பாட்ட மாட்டேன்ட்டான், ரொம்ப உள்ளே கொண்டு போயிட்டான். கேஸ் காலேஜெலாம் முடிஞ்சு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வர்றப்போ வந்து நான் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு இப்போ வண்டி பிக்கப்பே வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நோட்டும் செம்மையாக இருக்குது. இது வந்து ஏதோ ஐ திங்க் சைலன்சரில் ஏதோ ஓட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து எக்ஸாஸ்ட் நோட் இப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம இது மாட்டணும், இண்டிகேட்டர் வந்து உடனே கலெக்டர் செஞ்சதுனால அதை வந்து இப்போ கொடுத்து ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அது மாட்டிட்டோம்னா எனக்கு ஊருக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெக்கானிக் ஷாப்பில் தான் நான் இன்ஜின் ஆயில் மாற்றினேன். இங்கே தான் வந்து இப்போ லைட்டுக்கும் இது பண்ண போகிறேன். கேஸ் நான் அப்படியே அங்கிட்டா அது ஃபேக்விக் ஏதாவது போட்டு இப்போதைக்கு ஒட்டி வைக்க முடியுமா? அது ஒரு நாள் தாங்கும்ல. சரி இப்போதைக்கு போட்டு ஒட்டி விட்டு பாருங்களேன். உட்காந்து போயிட்டுருக்கோம். என்ன மச்சான் இல்லையா உட்காந்து போயிட்டுருக்குன்னு சொன்னேன். ஸோ வ்ளாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குடா, அதுக்கு எடுத்துகிட்டு வரணும்டா. புரியுதா புரியலையா? பின்னாடி உட்காந்து வ்ளாக் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இல்லை. அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எங்கே போகிறோம்னா நூறு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். என்ன மச்சான்? ஓகே, காலேஜ் வ்ளாக் பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது. காலேஜுக்கு டெய்லியும் பைக்கில் போயிட்டு வரேன். கடைசி ஒரு செமஸ்டர் மட்டும் வீட்டில் கேட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சு. நான் பேசுகிற ஆடியோ உங்களுக்கு ஆடியோலாம் இருக்கா இல்லையா எனக்கு கூட தெரில, இருந்தாலும் வ்ளாக் பண்ணுறேன். இதுதான் எங்கள் அபிதாப் மாமா மாதிரி பிரசன்னா மாமா. என் மாமா 44% சார்ஜ் இருக்குது. நம்ம போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம். ஓகே, 10-15 நிமிஷம் ஆகும். சாப்பிட்றதுக்காக இங்கேருந்து வண்டலூர் போகிறேன், தாம்பரத்துலேருந்து. நாளை கழிச்சு ஊருக்கு கிளம்ப போகிறேன். மச்சான் கரெக்டாக வர்ற ஒரு டைமிங்க்கு. என்ன காஸ்டியூம் தான் இது? சார்ஜ் தெரில 30 தான் இருக்குதா? சார்ஜ் நீங்கள் மட்டும் கரெக்டாக வீடியோவில் இருக்காரா மச்சான்? ஹாய் சொல்லி மச்சான். கார் மேலே ஏற்றி இருக்கணும். இந்த பாருங்க மச்சான். ஏய் அதே நான் யூடியூப்ல
ஓகே. டேய் ரோஸ் மில்க் எங்கே இருக்கும்ல? ரோஸ் மில்க்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஐயா அது நல்லா இருக்கும்டா. ரோஸ் மில்க் போடலாமா? சூப்பர். 30 ரூபாய் என்னமோ இல்லைடா? ஆமாம். வா ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லிடு கேமரா. வண்டி துடிக்கிறான். போகாதா? வண்டி துடிக்குதான். ஆமாம் அங்கிள் வண்டி இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். எந்த வண்டி ஓட்டினா என்னடா மச்சான்? வண்டிக்கு ஹெல்மெட்டுக்கு மாசா இருக்கா? குட்டி நீட்டே பாருங்க. குட்டி கிட்டியா? அதே அந்த பைக்கை இதில் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு நாள் இப்பதான் ஸ்லோ வந்திருந்தேன். முன்னாடி இவ்வளோ தான் கேப் பஸ் வந்து நிற்கிறாங்க. பிரேக் அடிச்சு அள்ளு விட்டுருக்குமே. அள்ளு விட்டுச்சா? நான் இப்படி போயிட்டு என்ன பண்ணேன்? என் பைக்கு எனக்கு ஏதோ ஃபீல், ஏதோ காற்று வந்து அடிக்கிற மாதிரி. மொத்தம் கூட ஒரு பஸ் நிற்கிற ஆறு அடிக்காம ஏதோ காற்று அடிக்கிற என்னடா ஸ்பெஷல் எடிஷன் போகுதுன்னா போகாதரா எங்க அவன் நிற்கிறான் விட்டுட்டான். அவன் எங்கடா ரஞ்சி? அப்படியே போவாத. கவனிக்கலடாண்ணா. போலீஸ் எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் வந்தனா. ஓ மாட்டி 100 ரூபா கொடுத்துருக்கேன். மாட்டி 100 ரூபாயா? வெரி எக்ஸ்பென்சிவ். 200 ரூபா கேட்பான். இல்லை போலீஸ்காரன் நிற்கிறான். அப்படிலாம் கிடையாது. போலீஸ்காரன் என்ன நீ நின்று தான் போகணும். நீ டிராஃபிக் பண்ணுறது ஒரே வார்த்தையில் அதுதான் சொல்லுவான். ஜூஸ் கடையில் ரோஸ் மில்க் ராஜா பேர் மறந்த வச்சு நல்லா இருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் ரோஸ் மில்க் ட்ரை பண்ணோம். இன்றைக்கி வந்து பிஸ்தா ஏதாவது ட்ரை பண்ணோம். 30 ரூபாடா ரோஸ் மில்க். 50 ரூபாய் யார் சொன்னா? 30 ரூபா தான். 30 ரூபாய்க்கான ஒர்த்து. இது நல்லா இருக்கும். கேரமல் நல்லா இருக்கும். கேரமெல்லாம் பட்டர் ஸ்காட்ச் தான். ட்ரை பண்ணி ஓகே. இன்றைக்கி ஆளுக்கு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணிடுவோம். அது ஆனால் ஐஸ்கிரீம் தான். ஆமாம் அது பேர் நல்லா இருக்கலாம். மஸ்தான பீஸ் போட்டுருந்தான். கட்டுப்படி ஆகல. எதுக்கு? ஐஸ்கிரீமில் மில்க் ஷேக்கில் பீஸ் போடுவான். ஓ அது சில பேருக்கு வயிற்று வேலை ஆரம்பிச்சு. அதனால் அதனால எனக்குலாம் ஃபஸ்ட் நாள் கொடுத்து வயிறு கழுவிடுச்சு. எனக்கு கொடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் பாத்ரூம் தான் போனேன். ஆமாம் சில பேருக்கு ஒத்துக்கிறாது. யாருன்னா மில்க் ஷேக்கில் பீஸ் போடுவா? வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. வந்துருச்சுடா கடை. வந்துருச்சுல ரோஸ் மில்க் ராஜா. காலியாக தான் இருக்கு. மச்சான் என்ன முன்னே பிடிக்கல. இது கொண்டு சரி இருப்பேன்டா மச்சான். முன் பிரேக் பிடிக்கணும்டா. அவனை நம்பி பிரேக்கில் கை வச்சா இரு மச்சான். ஓரளவுக்கு பிடிக்குமா? திருப்பி புரியல எனக்கு. ஓரளவுக்கு பிடிக்குமா? சாரி டேய், இவன் பிரேக் நம்பி எங்கேயும் நிற்க கூடாதுடா. 2 சைடு கிளாஸ் வச்சுக்கிறேன். அப்படியே
மச்சான் அப்போதே வண்டியை வளைச்சேன்டா, முன் பிரேக்கை வச்சுட்டான்ட்டான்டா, நல்லா ஓரளவுக்கு இருக்கு பிடிக்குண்டா அப்படின்னு. நான் பேச்சு கேட்டுக்கிட்டே இந்த காலை கீழே ஊட்டிட்டேன், அப்படியே போய் பிடிச்சிட்டு போகிறேன். அதோட போகுது, அந்த அழுப்பு விட்டுருச்சு எனக்கு அந்த வண்டியில் சொரியிருவேன்னு. ஒரு செகண்ட் மச்சான் முன்னாடி ஒரு பைக் நிற்கிது மச்சான், அந்த புது பைக் கொண்டு வந்து விட்டுருவான், ப்ளூ கலர். எனக்கு அல்ல இல்லை பைக்கோட சாய போகிறேன் முடிஞ்சு. திஸ் இஸ் கால்டு என்னது மச்சான் இது பேர்? ரோஸ் மில்க் ராஜா. மச்சான் இந்த காஸ்டியூமுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த காஸ்டியூமுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த காஸ்டியூமுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எப்பவுமே இது மாதிரி தான் இருப்பேன் வீட்டில் இருந்தா. அப்படியே வீடியோ வரும் பார்த்துரு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடு. வந்துச்சுன்னா முதல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது நான் தான்டா, அதானே? வீடியோ லிங்க் அனுப்பு. போவோம். என்ன நிற்கிற? ஐயோ அச்சா உன் வண்டிக்கு லைட் எங்கே இருக்கு? டே லைட் இல்லைடா. ஓ தேங்க்யூ. இங்கே மிரரில் பார்க்குறேன், இதுக்கெல்லாம் ஒருத்தர் நிற்கிறான், பிரேக் அடிக்க முடியல, வண்டி வேறு நிற்கிது. நம்மளை வந்தா டே பஸ்ஸுடா அங்கிட்டு போய் செத்துறாது. நம்ம லெஃப்ட் ஏறணுமோ? ஓகேடா சரி பாய்டா.